the one who hear his word. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்று 2 ராஜாக்கள் 4:1 வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். 38 வயது நிரம்பிய ஒரு பெண் தன் அழகால் வருமானம் ஈட்டுகிற நடிகைகளை திரையில் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மட்டும் அந்த நடிகையைப் போல அழகு இருந்திருந்தால் எப்படி நன்றாக இருக்கும் என்று உள்ளத்தில் ஏங்குவாள். பிறகு நன்றாக பாடும் திறனுடைய பாடகிகளின் பாடல்களை கேட்கும்போது மெய் மறந்து போய் நான் மட்டும் இந்த பெண்ணைப் போல நன்றாக பாடுபவளாக இருந்திருந்தால் என் வாழ்க்கை வெற்றியாக இருந்திருக்கும். இப்படி அவள் ஒவ்வொரு நாளும் தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பாள். தனக்கு அந்த தகுதி இல்லை என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்வாள். ஒரு நாள் யாரோ அவளுக்கு த மேஜிக் ஆஃப் பிலீவிங் என்ற புத்தகத்தின் ஒரு காப்பியை அவளுக்கு கொடுத்தார்கள். அந்த புத்தகத்தை வாசித்ததிலிருந்து அவள் தன் தோற்றத்தை அழகிய நடிகைகளின் தோற்றத்தோடு ஒப்பிடுவதையும் நல்ல பாடகிகளின் குரலோடு தன் குரலை ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மை அடைவதையும் நிறுத்திவிட்டாள். தன்னிடத்தில் இல்லாததை நினைத்து அழுவதை நிறுத்திவிட்டு தன்னிடத்தில் உள்ள நல்ல காரியம் என்ன என்று ஆராய்ந்து ஒரு லிஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாள். அவள் ஹைஸ்கூலில் படிக்கும்போது தன்னுடைய நகைச்சுவையான பேச்சினால் அநேக நண்பர்களை சம்பாதித்ததை நினைவு கூர்ந்தாள். பிறகு அந்த இயல்பான தன்னுடைய நகைச்சுவை பேச்சை மூலதனமாக மாற்றினாள். பல டிவி நிகழ்ச்சிகளை நடத்தினாள். அவளுடைய ஆண்டு வருமானம் ரூபாய் 10 லட்சம் அமெரிக்க டாலராக மாறியது. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலக பிரகாரமான மனிதர்களே இவ்வாறு மாறும் பொழுது தேவ பிள்ளைகளாகிய நாம் அதைவிட அதிகமாக கனியுள்ளவர்களாக மாற வேண்டும். எப்போதுமே நம்மை நாமே வெறுத்து கொண்டும் தாழ்வு மனப்பான்மையோடும் இராமல் நமக்குள்ளும் தேவன் பொக்கிஷம் போன்ற திறமைகளை தந்துள்ளார் என்று விசுவாசிக்க வேண்டும். மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து அவர்களுக்கு இருக்கும் திறமைகள் எனக்கு இல்லை என்று மனம் சலிக்காமல் உங்களுக்கு தேவன் தந்திருக்கும் திறமைகளையும் தாளந்துகளையும் கண்டுபிடியுங்கள். ஒருவேளை உங்களிடம் உள்ள அந்த திறமை மற்றவர்களுக்கு பார்ப்பதற்கு அற்பமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை தேவனிடம் கொடுத்தால் அவர் அதை ஆசீர்வதித்து உங்கள் துறையில் அல்லது வேலையில் ஊழியத்தில் உங்களை மேன்மையானவர்களாக மாற்றுவார். தாவீது போர்க்களத்தில் கோலியாத்தை சந்தித்த போது கோலியாத்தின் உடல் தோற்றம் எனக்கில்லையே, கோலியாத்தின் ஆயுதங்களைப் போல எனக்கில்லையே என்று அவன் தாழ்வு மனப்பான்மை அடைந்து ஒதுங்கவில்லை. மாறாக அந்த மிகப்பெரிய கோலியாத்தை கல்லெறியும் திறமையாலே வீழ்த்தினான். தன்னிடத்தில் இருந்ததை அவன் அறிந்திருந்தான். ஏற்ற நேரத்திலே பயன்படுத்தினான். தேவன் பெரிய வெற்றியை தந்தார். அதேபோல ஒருமுறை மிகுந்த கடன் பிரச்சனையுடன் எலிசாவிடம் ஒரு விதவை வந்தாள். அவளிடம் எலிசா, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அவளிடம் இருந்த ஒரு குடம் எண்ணெயை நினைவுபடுத்தி எலிசாவிடம் கூறினாள். அவளுடைய மிகப்பெரிய அந்த கடனுக்கு ஒரு குடம் எண்ணெய் போதாதுதான். ஆனாலும் தேவன் அதை ஆசீர்வதித்ததினாலே அது பலுகிற்று. அதை விற்று கடன்களெல்லாம் அடைக்கவும் மீந்ததை வைத்து ஜீவனம் பண்ணவும் தேவன் அவளுக்கு உதவி செய்தார். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கண்டுபிடியுங்கள். அதை தேவனிடம் கொடுங்கள். தேவன் அதை பழுகி பெருக பண்ணுவார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக, உங்களுக்கும் ஆசீர்வாதமாக அதை மாற்றுவார். God bless you. Have a successful week ahead.